சகோதரிகளை வாழ்த்தணும் என்றது. தவம் செய்து பழகி கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்கிறோம்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு இறைநிலையோடு நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். அதனால்தான் தவம் செய்கிறவர்களை நீங்கள் யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக தான். அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும், அதனால் நீங்கள் அவர்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒன்றும் இல்லை, மன வலுவுடையவர்கள். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தால் சபிக்க மாட்டாங்க. ஆனால் குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலேயும் அது தன்னிலை விளக்கத்தினாலேயும் பிரம்மஞானம் என்ற அறிவின் முழு பேற்றாலையும் தான் வரும். எதிரிகளை வாழ்த்துற அளவுக்கு நாம் மனம் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, அப்படியே பழகிக்கொள்ளணும். ஆனால் எந்த இடத்துலையும் எதிரிகளே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதோர் பொக்கிஷம் தனம் திரவியம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை நல்லவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். அதே போல் எத்தனை எதிர்ப்பு செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்முடைய நஷ்டம். அதனால் அந்த எதிர்ப்பெல்லாம் நீக்குவதற்கு வாழ்த்தி 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 எதிரிகளை நலம் பெற செய்யலாம், அவர்கள் நமக்கு உதவியாகவே இருக்க செய்யலாம். அதனால் எதிரிகளையும் வாழ்த்தோம். ஒருத்தர் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம், உண்மையிலேயே நம் உள்ளத்தால் அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும். ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுடன் சொல்கிறதுல அது பயன் தராது. ஏனென்றால் மனம் என்றது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலை தான். அந்த இறைநிலை தான் உள்ளம் என்று சொல்வது. அங்கே தான் அதுதான் ஆன்மா. அங்கேருந்தே அது வரணும். அப்போ தான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் உண்டு. நண்பர்களே, இந்த வாழ்த்து கூறும்போது நம்முடைய மனநிலையும் அமைதியான நிலையில் இருக்கணும். ஆனால் அப்பொழுது வராது. அதற்காக சாதாரணமாக இருக்கிற போதே நம்ம வாழ்க்கையில் பழகிக்கொள்ளணும். தவம் செய்து பழகி கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும், எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும். அதாவது செறிவு பெற்ற மன அலை. அதில் நீங்கள் நினைக்கிறபடி நடக்கிறது, நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது, அப்படியெல்லாம் உண்டாகும். அதே போல் நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்கிறோம்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு இறைநிலையோடு நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். தினசரி வாழ்க்கையில் எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க,